பாபரி மஸ்ஜிதுடைய தீர்ப்பு. இந்த வழக்கை விசாரிச்சவருக்கு பேர் திரிபாதின்னு பேர், நீதிபதி. நமக்கெல்லாம் சரிபாதி மட்டும்தான் தெரியும். அவர் என்னமோ தெரியல, பேர்லயே திரிபாதின்னு வச்சிருக்காரு. திரிபாதினாவே மூணா பிரிக்கிறதுன்னு அர்த்தம். திரிகோணம், ட்ரையாங்கிள் இல்லையா? இந்த திரிகோணம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஏதோ மூணா பிரிக்க போறாருன்னு பேர்லயே தெரியுது. அவரை கொண்டு வந்து உட்கார வச்சானுவாங்க. திரிபாதி நீ தீர்ப்பு சொல்லுப்பான்னாங்க. அவர் வழக்கு போட்ட 3 பேரும் ஆளுக்கு கொஞ்சமா பங்கு வச்சு எடுத்துக்கங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு கிளம்பிட்டார். வித்தியாசமான தீர்ப்பு. நம்ம சமயத்தில் ஸ்கூல்ல கிளாஸ் பசங்க சின்ன பசங்களுக்கு ஏதாவது நம்ம தீர்ப்பு செய்வோம்ல, ஆளு கொஞ்சம் எடுத்துக்கடா போடான்னு. இருந்தாலும் பல்லாண்டுகள் வழக்கு நடந்து பல்லாயிரம் பக்கங்கள் அறிக்கை வாசித்து பல்லாயிரம் சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இந்திய சுதந்திர இந்தியாவினுடைய நீதிமன்ற வரலாற்றில் இப்படி ஒரு வழக்கு